2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி வந்து நடக்க போகுது. தற்பொழுது எப்படி நிலவரம் அப்படின்ட்டு முதல்ல பார்ப்போம். ஆக்சுவலா எவ்வளவோ பேர் வந்து பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்றாங்க. சிலர் மாத பலன்கள் சொல்றாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். விருச்சிகம் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. சுக்கிரன் வந்து உச்சம். இந்த கோள்கள் இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆனா தற்பொழுது நிலவரம் அந்த அளவுக்கு சரியா இல்லை. இதான் உண்மை. என்ன அப்படின்னு சொன்னா அஷ்டமஸ்தானத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதால இப்பொழுது எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது துலங்காது, விளங்காது. எந்த ஒரு காரியத்தை நீங்க கையில் எடுத்தாலும் அது தடை தான் வரும். பண வரவு வரவே வராது. எந்த ஒரு விஷயத்தை நீங்க நோக்கி பயணிச்சாலும் அது ஒரு பெரிய தடங்கள் வரும். ஒரு பெரிய அப்டேக்கிள் வரும். ஒரு தடைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நிலை மே மாதம் கண்டிப்பா நீடிக்கும். அதனால இந்த 2 மாதங்கள் ஏப்ரல், மே ரொம்ப கடினமான ஒரு காலமா தான் இருக்கும். மார்ச்சும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலம் தான். இந்த மாதங்களை கடந்த பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடக்குது. அதுதான் வந்து 9ஆம் இடத்துல குருவர். அதன் பிறகுதான் நல்ல காலம் அப்படின்றது ஆரம்பிக்குது. மற்ற ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி நானும் மார்ச் மாத பலன்கள் சொல்றாங்க பார்க்குறேன், ஏப்ரல் மாத பலன்கள் சொல்றாங்க பார்க்குறேன். எல்லாருமே என்ன அடிச்சு விட்றாங்கன்னா அமோகமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. எப்படியுமே கிடையாது. ஏன்னா குரு தான் வந்து விருச்சிகம் ராசிக்கு ஒரு பக்கபலமான ஒரு கிரகம். குரு சரியான இடத்துல இல்லைன்னு சொன்னா விருச்சிகம் ராசியில எந்த ஒரு நல்ல காரியமுமே நடக்காது. சனி வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நல்ல இடத்துல தான் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 7.5 சனி இருந்த பொழுது இருந்த கஷ்டத்தை விட இப்போ இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன் சனி தான் வந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கு இல்லையா, 4ஆம் இடத்துல இருந்து மாறிடுச்சு இல்லையா, ஏன் நல்லது நடக்க வேண்டியதானே? நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆள் குரு தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நட்பு வட்டத்துல இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்கள உங்களுக்கு வந்து நெருங்கிய ஒருத்தர் வந்து உதவி பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து உடம்பு முடியாம இருக்கு. அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூ வார்டுல சேர்த்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணணுமோ அவங்க மறைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல இல்லை. அப்போ நீங்க யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இது தெரியாம நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அமோகமா இருக்கு, மார்ச் மாசம் அமோகமா இருக்குன்னாங்க. மார்ச் மாசம் ஃபுல்லா அவுட்டு. ரத்த கண்ணீர் தான் வந்து எல்லாருக்கும். ஏப்ரல் மாதம் சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதம் சுத்தமாக உருப்படாது. மே மாதமும் அதே மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மே மாதம் இறுதி வாரங்களில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கிடைக்கும். ஜூன் மாதம் தான் குரு பெயர்ச்சி நடக்குது. அது வரைக்கும் மிக 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 கடினமான கஷ்டமான ஒரு காலகட்டம் கடந்து தான் ஆக வேண்டும். சரிங்களா? இது இந்த டிஸ்பிளேல தெரிகிற அந்த மொபைல் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஐ ஆம் விருச்சகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. கால்லாம் பண்ணாதீங்க. அது வெறும் மெசேஜுக்கான ஒரு குரூப் தான். உங்களுக்கு விருச்சிகம் ராசி பற்றின ஏதாவது ஒரு தெளிவு வேண்டும், குழப்பமான மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.